வெல்கம் டு தமிழ் டெக் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைக்விஷன் உடைய ஒரு டோம் கேமரா, வெரிஃபோக்கல் டோம் கேமரா பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நெட்வொர்க் கேமரா. வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம் எப்படின்னு. இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இதோடைய பாக்ஸ் அவுட் சைடுடைய வியூவை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கேமரா வந்துட்டு 4 மெகா பிக்சல் கேமரா. இதோடைய மாடல் வந்துட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இன்டோர் கேமரா வித் ஹெச்டி வீடியோ, வெரிஃபோக்கல்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு கிளியராக என்ட்ரன்ஸில் வந்துட்டு வியூ பண்ணுறதுக்கு இந்த கேமரா வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேமராவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மோட்டரைஸ்டாக நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கேமரா வந்துட்டு ஒரு டஸ்ட்டுன்னு போகாத அளவுக்கு நல்லா ஃபோம் கவரில் நம்மளுக்கு பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம். வேறு பாக்ஸ்குள்ளே வேறு அதோடைய அக்சசரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான க்ளீனிங் கிளாத் அண்ட் அதோடைய எல்என்கி கீ அண்டு இத்தர்நெட்டுக்கு வாட்டர் ப்ரூஃப் உடைய கனெக்டர் அண்டு ஸ்க்ரூஸ் அண்டு ட்ரில் டெம்ப்ளேட். ஸோ இதை வச்சு தான் நம்ம சீலிங்கில் அல்லது வால்லையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த சைஸில் கரெக்டாக நம்ம ட்ரில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கேமராவுடைய பாட்டம் சைடு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா மெட்டலில் தான் கொடுத்துருப்பாங்க, பிளாஸ்டிக்லாம் கிடையாது. ஸோ இந்த டோம் கேமரா வந்துட்டு நம்ம என்ட்ரன்ஸில் காமனாக மெயின் என்ட்ரன்ஸில் வந்துட்டு யார் யார் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அவங்களுடைய ஃபேஸ் வந்துட்டு கிளியராக நம்மளுக்கு டே டயத்துலேயும் ஈவன் நைட் டயத்துலேயும் கூட நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இதே வந்துட்டு ஈத்தர்நெட் கேபிள். ஸோ இது ஐபி கேமரானால இது வந்து நெட்வொர்க் போர்ட்டில் தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு 12 வோல்ட்டு பவர் அடாப்டரும் பின்னும் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லேண்ட் போட்டு பிஓ இல்லை ஈத்தர்நெட் பவர் அடாப்டர் இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக கேமராவில் வரும்போது ஃப்ரண்ட்டில் அந்த கிளாஸ் வந்துட்டு எல்லாமே அந்த பிளாஸ்டிக் ரேப்பரில் வந்துட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. எதனாலனா கேமரா வந்துட்டு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த இது எல்லாம் கேமராவிலுமே இந்த கவர் வந்துட்டு எல்லா இதுலேயுமே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேமரா வந்துட்டு நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியும் வந்துட்டு நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூ வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு இன்கேஸ் சைடில் பைப்பில் வால் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ வழியாக நீங்கள் அந்த கேபிளை வந்துட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேமரா வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 மெகா பிக்சல் கேமரா அண்டு அதோடைய ஃபோக்கஸ் பண்ணுறது அதோடைய எல்லாமே வந்துட்டு நம்ம மோட்டரைஸ்டாக பண்ணிக்கலாம். நம்ம மேனுவலாக போயிட்டு அந்த டிவைஸில் மேனுவலாக கேமராவில் போயிட்டு அதில் ஜூம் இன் ஜூம் அவுட் ஃபோக்கஸ் வந்துட்டு மேனுவலாக பண்ண தேவையில்லை. நம்ம எங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த மானிட்டரிங் சிஸ்டத்தில் இருந்து நம்ம டைரெக்டாக அந்த கேமரா வந்துட்டு நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கேமரா வந்துட்டு என்ட்ரன்ஸில் நம்ம இந்த கேமரா வைக்கிறதுனால ஃபேஸ் வந்துட்டு ஈஸியாக நாங்கள் ரெகக்னிஷன் லெவலில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த கேமரா வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஜஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணது தான். இதோடைய ஒர்க்கிங் அண்டு இதோடைய ஃபங்க்ஷன் எப்படி ஆகுதுன்னு நான் உங்களுக்கு லேட்டராக நான் அதை ஆக்டிவேட் பண்ணி அதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம மற்ற கேமரா வந்து அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸாக ஒரு கேமரா ஓப்பன் பண்ணியிருப்பேன். அதோடைய வீடியோவை நான் பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம்.
நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டோம் புல்லட் கேமரா பற்றி நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த புல்லட் கேமராவுடைய அப்டேட் வந்து நான் போடுறேன். நீங்கள் அதில் தாராளமாக பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.